தியேட்டர்ல ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றப்போ வாட் டஸ் இட் கிவ் டு யூ? ஒரு நீங்கள் கேட்டதுக்காக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, யா அது ஒரு டெஃபினட்டாக ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் தியேட்டரில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா அதில் நிறைய டெக்னிக்கலாக பேசலாம், நிறைய சுதந்திரம் இருக்குது தியேட்டரில். ஏன் தியேட்டர் வந்து ரொம்ப எல்லாரும் உலகம் முழுக்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரீடம் வந்து ஃபில்ம் மீடியா இல்லாத மீடியமில் இல்லாததை விட அங்கே ஜாஸ்தி இருக்குது தியேட்டரில் ஆஸ் அன் ஆக்டர். நீங்கள் இப்போ ஸ்டேஜிங் பண்ணும்போது ஒரு ரிஹர்சல் நடந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் தான் ஒரு இயக்குனரோட வேலை. அது ஸ்டேஜ் ஏறிட்டாங்கன்னா இயக்குனர் வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்ணுறது தான். அவன் வந்து இது வரைக்கும் ரிஹர்ஸ் பண்ணதான் பண்ணலாம், இல்லை அங்கே இன்ஸ்பயர் பண்ணி அவன் வேறு ஒன்று பண்ணலாம். அது அவனுடைய ஏரியா. அதுதான் ஆக்டர்ஸோட லெகசி. அது தியேட்டருங்கிறது அதனால தான் அது ரொம்ப ரொம்ப எல்லா ஆக்டரும் அதை முக்கியமாக பார்க்குறது பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா அவன் கிரியேட் பண்ணுறது, அவன் என்ன வேணால் பண்ணலாங்க. அவனுக்கான சுதந்திரம், அவனுக்கான மொமெண்ட் இது, அவன் லைஃப் இது. பட் ஃபில்மில் அது இல்லை. ஃபில்மில் வந்து நீங்கள் நடிச்சுட்டு போனீங்கன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா அது டைரக்டருக்கான ஸ்பேஸ். இது அவங்க என்ன உங்களை இல்லாமல் கூட ஆக்கிடலாம், இல்லை நீங்கள் ஒன்று பண்ணியிருப்பீங்க அது கூட இல்லாமல் ஆக்கிடலாம், வேறு ஒன்று க்ரியேட் பண்ணலாம், ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணலாம். பட் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் இஸ் யுவர் பிளே கிரவுண்ட். இட்ஸ் இன் மை பிளேஸ். Yeah.